கற்க கசடர இஸ்லாம் எபிசோட் 9. நான் கேட்கும் துவாவை அல்லாஹ் கவனிக்கிறான்னு எனக்கு எப்படி தெரியும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கற்கும் இந்த பயணத்தில் நான் உங்கள் ஹைரா. பாப்பா, போன எபிசோட்ல நம்ம விதியை பத்தி பேசினதுல இருந்து ஒரு விஷயம் என் மனசு உறுத்திட்டே இருக்கு. எல்லாமே ஏற்கனவே அல்லாஹ்வால எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்புறம் நான் ஏன் துவா செய்யணும்? உண்மையை சொல்ல போனா சில சமயம் துவா செய்யும்போது நான் ஏதோ காத்துல பேசுற மாதிரி எனக்கு தோணுது. அல்லாஹ் நிஜமாவே என்ன கவனிச்சிட்டு இருக்கான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கேள்வி ஒவ்வொரு முஃமினும் ஏதோ ஒரு கட்டத்தில் தனக்குள்ள கேட்டுக்கிற ஒரு விஷயந்தான் ஹைரா. என் பெரியவங்க கூட இதை சில சமயம் வெளியில் கேட்க தயங்குவாங்க. முதல்ல இதுக்கு அல்லாஹ் குரானில் என்ன பதில் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். வ இதா சஅத வ இதா சஅலக இபாதி அன்னி ஃப இன்னி ஃபரீப். என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடம் கேட்டால் நிச்சயமாக நான் மிக அருகில் இருக்கிறேன். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், உஹிபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி. என்னை அழைப்பவரின் அழைப்பிற்கு, துவாவிற்கு அவர் என்னை அழைக்கும்போது நான் பதிலளிக்கிறேன். இது சூரா அல் பக்ரால 2வது அத்தியாயம் 186வது வசனத்தில் பதியப்பட்டிருக்குது. இங்கே ஒரு அழகான விஷயத்தை கவனி ஹைரா. நான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலை. அவன் நேரடியாக நான் மிக அருகில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இடையில எந்த தூரமும் இல்லை, எந்த அனுமதியும் தேவையில்லை. ஆனா பாப்பா, எனக்கு என்ன தேவைன்னு அல்லாஹ்க்கு ஏற்கனவே தெரியும்னா, அப்புறம் நான் ஏன் அவன்கிட்ட கேட்கணும்? ஏன்னா துவா செய்கிறது அல்லாஹுக்கு தகவல் சொல்கிறதுக்காக இல்லை, உன்னை அவன் கூட இணைச்சிக்கிறதுக்கான ஒரு கனெக்ட். யோசிச்சு பாரு, ஏதோ ஒரு கவலைன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். உனக்கு நீ எதையாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுறனாக்கா அது உங்கள் அம்மா உன்னை பார்க்குறாங்கன்னா அப்பயே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீ அவங்கக்கிட்ட அதை பற்றி பேசும்போது தான் உங்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த அன்பு அதிகமாகும். உனக்கும் யூ ஃபீல் பெட்டர். துவா உன்னை மாற்றுது. நீ யாரை சார்ந்து இருக்கேன்னு அது உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது, அல்லாவை சார்ந்து இருக்கிறதா. அப்போ துவா செய்யறது அல்லாஹ் விட நமக்காக தான் அதிகமா தேவைப்படுது இல்லையா? கண்டிப்பாக. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, துஆவு ஹுவல் இபாதா. துவா என்பதே ஒரு வணக்கம்தான். இது திர்மிதியில் 2969வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. அதாவது நாம் இப்போ தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இதெல்லாம் விட ஒரு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வணக்கம் இருக்குனாக்கா அது துவா கேட்குறது தான். ஆனா சில பேர் வருஷக்கணக்கா துவா செய்றாங்க. ஆனா எதுவுமே நடக்கிறது இல்லையே. அப்போ அல்லாஹ் அவங்க துவாவ கேட்கலன்னு அர்த்தமா? இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தெளிவாக விளக்கியிருக்காங்க. ஒரு முஸ்லீம் துவா செய்கிறப்ப அல்லாஹ் 3 வழிகளில் பதில் சொல்கிறான். முதல்ல நீ கேட்டதை அப்படியே கொடுத்துருவான். இல்லை, உனக்கு வரவிருக்கிற ஒரு தீமையை அந்த துவாவை கொண்டு தடுத்து நிறுத்திடுவான். இல்லைனாக்கா அந்த துவாவோட பலனை மறுமை நாளில் உனக்காக சேமித்து வச்சுருப்பான். இது முஸ்னத் அஹ்மதில் 11133வது ஹதீஸில் பதியப்பட்டிருக்குது. அதனால் எந்த துவாவுக்கும் பதில் வராமல் இருக்காது. ஆனால் நாம் எதிர்பார்க்குற வழியில் அது சில சமயம் இருக்காது. அப்போ பதில் நம்ம விருப்பப்படி இல்லாம வேற மாதிரி இருக்கலாம்னு சொல்றீங்களா பாப்பா? ஆமாம், அந்த ஹதீஸ் படி பார்த்தா அப்படி தான். அந்த 3 முறையில் எந்த முறையில் வேணாலும் அல்லாஹ் உனக்கு எது சரியான வழியோ அது மூலமாக பதிலளிப்பான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாது. ஒரு குழந்தை தினமும் சாக்லேட் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சா ஒரு ஒரு நல்ல தாய் என்ன செய்வாங்க, வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அது அந்த குழந்தைய வெறுக்கிறதுன்னு சொல்லிட்டு இல்லைல்ல, அது மேலே இருக்கிற இன்னும் அதிகப்படியான அக்கறையினால தானே. அல்லாஹ்வுடைய ஞானம் நம்மளோட அறிவை விட ரொம்ப பெருசு ஹைரா. அதனால் நமக்கு எது சரி, இது கொடுத்தா நம்மளுடைய அடியானுக்கு நல்லதா கெட்டதாங்கிறது நம்மளை விட கொடுக்கக்கூடிய அல்லாஹுக்கு தெரியும். அதனால அல்லாஹ் நமக்கு சரின்னா கொடுப்பான், இல்லைனாக்கா அவன் தடுத்து வச்சிருப்பான். ஆனா துவா செய்யும்போது ஏன் சில சமயம் நம்ம
அல்லாவை விட்டு தூரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது? ஏன்னா மனுஷங்கனால நாம உணர்ச்சி வசங்களுக்கு கட்டுப்பட்டவங்க. நாம ஈமான் சில சமயம் அதிகமாகும், சில சமயம் குறையும். ஆனா அல்லாஹ் நமக்கு ஒரு வாக்குறுதி தரான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபுலில் வரீத். நாம் அவனுடைய பிடரி நரம்பை விட மிக அருகில் இருக்கிறோம். இது சூரா கஹ்ஃப்ல அத்தியாயம் 50 வசனம் 16வது வசனம். சரியா? இப்போ இதுல வந்து பிடரி நரம்பு, ஜுகுலார் வெயின் அப்படின்னு சொன்னாக்கா வந்து பிடரி நரம்புங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்குது? நம்ம மூளைக்கு ரொம்ப மிக அருகில் இருந்து இருக்குது. நம்ம மூளை யாரு? நம்ம மூளை தான் நாம நினைக்கிறது, திங்க் பண்ணுறது, கேட்க நினைக்கிறது, நம்ம யோசிக்கிறது எல்லாமே மூளையில் தான் நடக்குது. அதுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது என்ன? அந்த பிடரி நரம்பு. அப்போ அல்லாஹ் வந்து ரொம்ப தூரமாக இல்லை, உன்னுடைய பிடரி நரம்பை விட நான் மிக அருகில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் எப்போதுமே வந்து நம்ம கூட பின்னி பிணைஞ்சு இருக்கிற அளவுக்கு வந்து அல்லாஹ் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறான், தூரமானா இல்லை. உன்னோட இதய துடிப்பை விட அவன் உனக்கு நெருக்கமானவன். அல்லாஹ் பக்கத்தில் தான் இருக்கான். நம்ம மனசு செதறதுனால தான் அவன் தூரமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. நம்ம துவா செய்கிறது அல்லாஹ்க்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஏதாவது ஆதாரம் இருக்கா பாப்பா? நிச்சயமாக இருக்கு. இது ரொம்ப அழகான ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய இறைவன் வந்து வெட்கப்படுபவன், மிகப்பெரிய கொடையாளி. தான் அடியான் கையேந்தும் போது அந்த கைகளை வந்து வெறுங்கையா திருப்பிவிட அவன் ரொம்ப வெட்கப்படுறான். இது சுனன் அபுதாவுதுல 1488வது ஹதீஸ்ல பதியப்பட்டிருக்குது. இதை யோசிச்சு பாரு. அகிலத்தையே படைச்ச அல்லாஹ், நீ அவன்கிட்ட கேட்கும்போது உனக்கு தரலனா அவன் வெட்கப்படுறான். அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் நம்மளனா நேசிக்கிறான். அப்போ யாரும் என்னை கவனிக்கலன்னு நான் நினைக்கும் போது அல்லாஹ் என்னை கவனிச்சிட்டு தான் இருக்கானா? எப்போதுமே உன்னுடைய மௌனமான துவாக்கள், வார்த்தையே இல்லாமல் நீ சில சமயம் சிந்துற கண்ணீர், உன்னால் சொல்ல முடியாத உன்னுடைய எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே வந்து அல்லாஹ் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்புறம் ஏன் மக்கள் துவா செய்கிறத நிறுத்திடுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும். இன்றைக்கி நாம் வாழ்கிற உலகமே அப்படி தான் ஆயிடுச்சு. சாப்பாடாக இருந்தாலும், மெசேஜாக இருந்தாலும் எல்லாமே இன்ஸ்டன்ட் மெசேஜ், இன்ஸ்டாகிராம், எவ்ரிதிங். ஸோ நாம் வந்து எதோ ஆர்டர் பண்ணாலும் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக டெலிவரி ஆகணும், நம்ம நினைக்கிறத இன்ஸ்டண்ட்டாக நாம் வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும், எல்லாமே நம்மளுடைய விரல் நுனியில் வந்துருச்சுல. இப்படி நாம் பொறுமையை வந்து நம்ம லைஃப்லேருந்து இழந்துட்டோம். ஆனால் அல்லாஹ் ரொம்ப பொறுமையாளன். அவனுக்கு எந்த சமயத்தில் நமக்கு எந்த விஷயம் சரின்னு சொல்லிட்டு படுதோ அதை சரியான நேரத்தில் தான் வந்து நமக்கு கொடுப்பான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க இது சம்மந்தமாக எச்சரித்தாங்க. நான் துவா செஞ்சேன், ஆனால் எனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவசரப்பட்டு சொல்லாத வரைக்கும் அவனுடைய துவாவுக்கு பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சஹீஹுல் புகாரியில் 6340வது ஹதீஸில் வந்து பதியப்பட்டிருக்குது. அதனால் நாம் துவா செஞ்சுட்டு, நான் இத்தனை வருஷமாக துவா கேட்டேன், என்னோடய துவா வந்து அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்றான், அல்லாஹ்க்கு எத்தனை தடவை தான் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்டு இருந்தனா துவா ஏற்றுக்கப்படாது. ஏன்னாக்கா வந்து நீ அந்த மாதிரி வாய் விட்டு நீ மற்றவங்கள்ட்ட புலம்பாத வரைக்கும் வந்து அந்த துவாவுக்கான பதில் வந்து அல்லாஹ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். கைவிடுறது தான் அந்த வாய்ப்பை வந்து மூடுற மாதிரி. அப்போ துவா செய்கிறதுனா அல்லாஹ்வை நம்பி அவனோட பதிலுக்காக காத்திருக்கிறது, அப்படிதானே? ஆமாம். யார் வந்து யா அல்லாஹ், என் திட்டங்களை விட உன்னுடைய திட்டங்களை தான் நான் அதிகமாக நம்புகிறேன்னு சொல்கிறது தான் துவா. சில சமயம் அவன் உடனே தருவான், சில சமயம் இன்னும் பக்குவப்படுத்துறதுக்காக தாமதப்படுத்துவான், சில சமயம் நீ கேட்டதை விட சிறந்ததை அல்லாஹ் உனக்கு தருவான். விதியை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட துவா செய்கிறதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு இப்போதான் புரியுது பாப்பா. விதியிலேயே உன்னோட துவாவும் ஒரு பகுதி தான் ஹைரா. நீ கேட்குற துவா தான் ஒரு விஷயத்த மாற்றுறது கூட காரணமாக இருக்கலாம். சில சமயம் அல்லாஹ் வந்து விதியில் இந்த மாதிரி உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதின விஷயத்த கூட அந்த விதியும் மாற்ற
அந்த பவர் வந்து துவாவுக்கு இருக்கிறதா வந்து சில ஹதீஸில் வந்து வந்திருக்குது. இப்போ துவா செய்றது ஏதோ காத்துல பேசுற மாதிரி இல்ல. ஒரு நிஜமான கான்வர்சேஷன் மாதிரி தோணுது. சரியா சொன்ன. நீ உன்னை ஏற்கனவே முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒருத்தங்கிட்ட தான் பேசுற. ஆனாலும் நீ அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஆசைப்படுறான். இது ஹைரா. இஸ்லாத்தை ஆரம்பத்திலிருந்து கற்கும் என்னோட பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.